பிரதர் எத்தனை வாட்டி ஜெபிக்கிறது? நீங்க யோசித்து பாருங்க ஒரு காரியத்த. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. எதற்காக ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, ஏதோ ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்படிக்கு, ஏதோ ஊழியத்திலே உங்களை நீங்கள் தியாகமாய் வைத்துக்கொண்டு ஓடுவதற்கா? அப்படி அல்ல. உங்களுடைய தேவைகளுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு பெனிஃபிட்டுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. அது தப்பு கிடையாது. கர்த்தரை அன்றி நமக்கு யார் இருக்கிறா? அவரே தானே கெதி. அவரே தானே நமக்கு எல்லாமா இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையும் ரட்சிப்பும் அவர்தானே. அதனால அது தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் செவிசாய்த்து அவருடைய ஏற்ற நேரம் வந்து அதற்கு பதில் செய்யும் வரை நீங்கள் காத்திருக்கணும். கர்த்தர் அப்படியே பிரஷரைஸ் பண்ணக்கூடாது. இல்ல உங்களோட அந்த வெறுப்பை வெளியே காட்டக்கூடாது. ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியே காட்டக்கூடாது. நல்லா யோசித்து பார்க்கணும். எல்லாவற்றிலும் ஒரு சுயநலமான ஒரு ஜெபமா தானே இருக்குது. ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. என் மகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க. ஜெபிக்கிறது, இருதயத்திலே ஆசைப்படுவது என்னைக்கு தப்பு கிடையாது. ஆனால் நீங்க அதுல ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிச்சிடக்கூடாது. நம்ம என்ன கர்த்தாவே சொல்லிட்டு அவருக்காக ஏதாவது தியாகத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி இல்லாத காட்டுல போய் ஊழியமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது இல்ல. மிஷினரிமார்களை போல நம்ம ஃபுல் வாழ்க்கையும் கொடுத்து கர்த்தருக்குன்னு தியாகமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்மளோட பெனிஃபிட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதுல நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடக்கூடாது. ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு முல்லை போல குத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா நீங்க அதற்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்காக அந்த கிரயத்தை எல்லாம் கல்வாரியின் சிலுவையில செலுத்தி விட்டார். ஆண்டவரே, இன்றும் உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமாகிறோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை ஜீவன் இறங்கட்டும், என்னை சுகப்படுத்துங்க, பிணியாளியாகி என்ன பலவீனனாகி என்னை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க கேட்கலாம். யெகோவா ராஃபா என்ற நாமம் கொண்ட தேவனை, சுகப்படுத்துகிற தேவனே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்கலாம். தப்பு கிடையாது. ஆனா அதற்கு முறுமுறுத்து விடக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்சிடக்கூடாது. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் முழுவதுமாய் உங்களை சுகப்படுத்துவார், சொஸ்தமாக்குவார். நீங்க ஜெபிக்கிறீங்க பயத்து நிமித்தம் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, வாய் வலிக்க ஜெபிக்கிறீங்க, ஐயோ ஏதாவது எனக்கு ஆயிடுமோ என்று ஜெபிக்கிறீங்க. அது அப்படி இருக்கிற ஒரு பயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கென்று கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவரோட உங்களை நாசியின் சுவாசம் ஜீவன், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் சகல காரியமும் அவருடைய கருத்துல இருக்குது. அந்த ஆணி கடாவப்பட்ட கல்வாரின் சிலுவையில் ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்புள்ள கருத்துக்குள்ளா இருக்கிறது. கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளா இருக்கிறது. உங்களுடைய குடும்பம், பிசினஸ், வேலை, உங்க ப்ரொமோஷன், உங்க ஃபியூச்சர், உங்களை எல்லா காரியமும் சர்வமும் அவருடைய பலத்த கருத்துக்குள் இருக்கிறது. அதனால சத்துரு அதை தொட்டுவிட முடியாது. ஆகையாலே கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், சுகத்தோட ஆரோக்கியத்தோட வைப்பார்.